அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பின் கீழ் வரும் இரண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குளவியினும் மிக பெரிதும் சிறியேன். அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம் அலைந்து அலைந்து மெலிந்த துரும்பு அதனின் மிக துரும்பேன். விளக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பலு மரத்தேன். கெடுமதியேன் கடுமையினேன் கிரிபேசும் வெறியேன். கலக்கரியா புவியிடை நான் ஏன் பிறந்தேன். அந்தோ கருணை தடத்தரசே நின் கருத்தை அறியேனே. இதுதான் இந்த ரெண்டாவது பாடல். இதில் என்ன விளக்கம்னு பார்ப்போம். விளக்கில்லாத இருட்டறையில் சிக்கி தவிக்கும் குழந்தையைப் போல அறிவு விளக்கம் இல்லாமல் உண்மை கடவுள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் சிறுமை உடையவனாகவும், கடலில் நெடுங்காலம் சிக்கிய துரும்பு இற்றுப்போய் தனது தன்மையை இழப்பது போல் அளவிட முடியாத துயரங்களினால் உடலாலும் உள்ளத்தாலும் தளர்ச்சி அடைந்தவனாகவும், நினைவு சொல் செயல் அனைத்திலும் கொடுமை கொண்டவனாகவும், பிறருக்கு கெடுதல் செய்ய நினைப்பவனாகவும், அன்பில்லாமல் கடுமையான வன் சொற்களை பேசுபவனாகவும், பிறரை கண்டால் இகழ்ந்து பேசும் இயல்பை உடையவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் குற்றமறியாத இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேனோ. அருள் நடம் செய்யும் ஆடலரசே நினது திரு உள்ளத்தை அறிகிலேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் தனது அந்த மன வருத்தத்தை நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைகளை எல்லாம் அவருக்கு மன வருத்தமாகி இறைவன்கிட்ட அப்படியே புலம்புறாங்க. நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு இந்த மாதிரி கொடு மற்றும் கெடு குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் மேலேற முடியாதேன்னு சொல்லி நமது குற்றங்களை எல்லாம் அவரது குற்றங்களாக எடுத்து தான் மனம் வெம்பி இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. இதெல்லாம் நாம் உய்யும் பொருட்டு வள்ளல் பெருமான் செய்யக்கூடிய அந்த அருட்செயல்கள். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் இந்த கெடுகுணங்களை எல்லாம் விட வேண்டும், விட்டால்தான் அந்த அருள்நிலையை பெற முடியும் என்பது தான் இதனுடைய முக்கியமான அந்த விஷயமே இதுதான். சரி, இப்போ இதுக்கு நான் விளக்கம் பார்க்குறதுக்கு என்னோடய சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குளவியினும் மிக பெரிதும் சிறியேன் அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, வள்ளல் பெருமான் சத்திய பெருவிண்ணப்பம்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காங்க, உரைநடைப்பதில் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த உரைநடைப்பதில் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நாம் ஏன் இந்த உயிர் வகை, அதாவது உடல் வரும் வகை, உயிர் வரும் வகை, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மனித பிறப்பில் சாதாரண பிறந்துடல. இது பிறக்கிறதுக்கு அந்த கடவுளுடைய அருட்சக்தி அதுதான் முடிவு செய்து ஒரு சிறிய அறிவோட இந்த மனித பிறப்பில் பிறக்குமாறு செய்தாமா. செஞ்சதுக்கப்புறம் பலவிதமான இன்னல்கள் அந்த கருப்பையிலேயே தோன்றுதாமா. அதுலையெல்லாம் அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றி நம்மளை அப்படியே ஒவ்வொரு பருவமாக, அதாவது சிறு பிராயம், அப்புறம் குமார பருவம், வாலிப பருவம், இவற்றில் எல்லாத்துலேயும் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு அந்த அருட்பெரும் ஜோதியாகவே மாற்றுதாமா. இது எல்லாம் வள்ளல் பெருமான் அந்த பெருவிண்ணப்பத்தில் மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
நீங்கள் எல்லாரும் அந்த உரைநடை பகுதியில் படிங்களேன். படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் இதுக்கு அந்த விஷயங்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் உள்ள விஷயங்களை தான் இப்போ படிக்க போகிறேன். படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நாம் இந்த பிறவி, நம்மளுக்கு இந்த பிறவி ஒப்பற்ற பிறவி. நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த தாயினுடைய கருப்பையில், அந்த இருட்டறையில் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற அந்த உண்மை நம்மளுக்கு தெரிய வரும். அதோடு கூட அந்த கடவுள் எவ்வளவு கருணையோடு நம்மளை வழிநடத்தி இவ்வளவு காலம் நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் வழிநடத்த போகின்றவர் அப்படின்ற அந்த உண்மை. இதுதான் விளக்கில்லாத இருட்டறையில் சிக்கி தவிக்கும் குழந்தையை போன்று அறிவு விளக்கமில்லாமல் உண்மை கடவுள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் சிறுமை உள்ளவனாக இருக்கின்றேன். அப்போ நம்மெல்லாம் சிறுமையோடு இருப்போம். காரணம், நம்ம இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து அந்த கடவுளுடைய நம்மளை இவ்வளோ நாள் நம்ம கருணையோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கடவுளுடைய அந்த உண்மை விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறோமே. அதைத்தாங்க வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு திருவருட்பா பாடலில் கூட இப்படி தான் சொல்கிறாங்க பாருங்களேன். உடம்பு வரு வகை அறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் போகுது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, உடம்பு வரு வகை அறியீர், உயிர் வகையை அறியீர் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இந்த காரணத்தினால தான். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த உரைநடை பகுதியில் உள்ள இந்த பெருவிண்ணப்பத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், நாம் ஏன் உடம்பு வகையையும் உயிர் வரும் வகையையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இப்போ தெளிவாகும். அதோடு கூட கடவுளுடைய அருட்சக்தியினால தான் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதும் தெரிய வரும். சரி, தலைப்பு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம். அறிவென்பது ஓர் சிறிதும் தோற்றா அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேனுக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பாசாந்த காரணத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்பு உடம்புகளிலும் உயர் உடைத்தாகிய அறிவுள்ள இம்மனித பிறப்பு உடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளக்கம் செய்த தேவரீரது திருவருட்பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, உபசாரத்தால் பெற்ற தந்தையன்பான் ஒருவனது சுக்கில துளியின்கண் என்னை ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினீர். எல்லாம் உடைய இயற்கை விளக்க கடவுளே, தாய் கருப்பையில் சோனித திறனில் சேர்த்து என்னை ஓர் பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பூத பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினீர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பூத பேரணு உரு அப்படின்றாங்க. இதுதான் உயிர் எடுத்த உடல். பாருங்கள், அப்போ நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது அந்த கடவுள் தான் உபசாரத்தால் பெற்ற தந்தை அன்பான் ஒருவனது சுக்கில துணி, அதான் சுக்கிலம்னா விந்து, அந்த துளியிலிருந்து என்னை ஒரு பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து சொல்கிறாங்களா. அப்படியேவும் தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து அந்த விந்துவை தாயோடைய அந்த ஸ்ரோனிதத்தோடு சேர்க்குறாங்க. சேர்த்து என்னை ஓர் பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பூத பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினீர். பாருங்கள், எப்படி நம்ம உடம்பு வருது அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த பூத பேரணு உருன்றது தான் நம்ம அந்த உயிர் எடுத்த உடல். சரி, அப்போ இந்த மாதிரி கடவுள் அந்த நம்மளை உருவாக்குறாங்க. அப்போ இந்த உயிர் அந்த கருப்பைக்குள்ளே
என்னென்ன சிரமங்களெல்லாம் அனுபவிக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. அன்றியும் தாய் கருப்பையின் நிலத்து பூத பேரணு உருவில் கிடந்த என்னை அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் இருத்தும் வரையில் நச்சுக்கிருமி, நச்சுக்காற்று, நச்சு ஜுவாலை முதலிய உர்பாத வகைகளால் எனது பூத பேரணு உரு சிதறி வேறுபடாமலும் காத்து அருளினீர். அதாவது அந்த கரு உருவாகுது, அந்த கரு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அந்த அருட்பெரும் ஜோதி தான் காப்பாற்றுறாங்கன்றாங்க. அன்றியும் அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பிற் பெரிதும் கடினமுடையதாய், இருட்குகையில் பெரிதும் இருளுடையதாய், மிகவும் சிற்றளவுடையதாய், அசுத்த முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினாலும் வருந்தி வருந்தி களைத்த போதெல்லாம் அங்கனம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்தருளினீர். பாருங்கள், அப்போ அந்த கருப்பையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் அவர் எப்படி காத்தருளினார் அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் கூட சொல்கிறாங்க, அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த பசியினால் பரிதவித்து மூர்ச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூர்ச்சை தெளிவித்து அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த பேய் விருட்டாலும் பேரிருட்டாலும் பயந்த போதெல்லாம் நாத ஒளியால் பேய் வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேரிருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர். அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தீ, பெருங்காற்று, பேரோசை, பெருவெள்ளம், பெரும் புழு முதலிய உர்பாத துரிசுகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விலக்கி அருளினீர். அன்றியும் உலகனிடத்தில் பிறந்து அனுபவிப்பதற்கு அரிய சுப அனுபவ பெருக்கம், ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்து அருளினீர் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. நிறைய விஷயங்கள் பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள். ஒரு கரு நம்ம சாதாரணமாக நம்ம பிறந்து வரல, இப்போ எவ்வளோ விஷயங்கள் இதிலேருந்து வருது பாருங்கள். நம்ம பிறந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அதாவது ஒருத்தவங்க கர்ப்பம் விட்டுருக்காங்க, குழந்தை பிறந்துடுது, அப்படியே ஒரு 10 மாதம் இருந்து பெற்றுடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்கள். அது சாதாரணமாக வருது. நம்ம இப்போ ஒவ்வொரு உயிருமே புனிதமானது தான், சாதாரணமாக இல்லை. கடவுளுடைய அருள்னால தான் அந்த குழந்தையே வெளியே பிறக்குது. இவ்வளோ விஷயங்கள் உள்ளே நடந்து கடவுளால் காக்கப்பட்டு தான் நம்ம வெளியே பிறந்து இப்பையும் நம்மளை காத்து கொண்டு இருப்பவர் அந்த கடவுள் தான். அவருடைய அருள் சக்தி இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அப்புறம் இப்படியே சொல்லிட்டு போகிறவங்க நிறைய சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கவங்க, நான் அந்த முக்கியமான நம்மளுக்கு தேவையானது மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் இன்னமும் நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் கூட சொல்கிறாங்க பாருங்களேன், சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேரகங்காரம், பெருவயிரம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல், குணங்களே பெரும்பாலும் விளைதற்கு உரிய இவ்விடத்தே உறுப்பிற் குறைவுபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்து அருளிய தேவரீரது பேரருட் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அப்படின்னு சொன்னவங்க, அறிவால் அறியும் வண்ணங்கள் எல்லாம் உடைய பேரருட் பெருஞ்சோதி பெருந்தகை கடவுளே, குமார பருவத்தில் தானே உலகிற் சிறுவர்களுடன் கூடி சிறு விளையாட்டு இயற்றல், சிற்றுண்டி விளைதல், சித்திரம் பயிற்றல், அதிசயம் பார்த்தல், அசங்கியம் பேசல், அவளித்து அழுதல், சிறு சண்டை செய்தல், சிறு குறும்பு இயற்றல், தன் வசத்து உழலல்,
தாய் வயிற்றில் சலித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஓர் சிறிது அறிவு விளங்க புரிந்து இடம் தனித்து இருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜெபதமம் செய்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கு இரங்கல், பெரும் குணம் பற்றல், பாடிப் பணிதல், பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீரது பேரருட் பெருங்கருணைத்திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அப்படின்னா அந்த சிறிய பருவத்திலேயும் மற்ற குழந்தைகள்லாம் என்ன செய்யுது, ரோட்டில் போய் விளையாடுது, சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுது, பலவிதமான நம்மளுக்கு தெரியும் சின்ன குழந்தைகள் என்னென்னலாம் பண்ணணுன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பருவத்திலேயும் கடவுள் இவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, சிறிது அறிவு விளக்கம் புரிந்து இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜெபதமம் செய்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கீரங்கள், பெருங்குணம் பற்றல், பாடிப்பணிதல், பக்தி செய்திருத்தல், இந்த நற்செய்திகளெல்லாம் அவருக்கு கொடுத்ததாமா. இப்படியே சொன்னவர் அடுத்து குமார பருவத்துக்கு போகிறாங்க. குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்று அரிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை என் உலகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். பாருங்கள், யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, அவருக்கு உள்ளிருந்து சொல்லிக் கொடுத்தது அந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் தான் சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறமாவும் அவருக்கு அந்த தென்மொழின்னு சொல்கிறாங்க, அந்த தமிழை அந்த தமிழ் மொழியின் மூலமாக அவருக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், இடம்பத்தையும் ஆறாவரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் பொழுதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது, பயிலுதற்கும் அரிதற்கும் மிக லேசுடையதாய், பாடுதற்கும் துதித்ததற்கும் மிக இனிமையுடையதாய், சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய், திருவருள் வளத்தார் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே மனம் பற்றச் செய்து அத்தென்மொழிகளால் பல்வகை தோத்திரப் பாட்டுகளை பாடிவித்து அருளினீர். பாருங்கள், அந்த தென்மொழின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தமிழ் மொழி. அப்போ தமிழ் மொழியோட பெருமையை எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இப்படி சொல்லிட்டு வந்தவங்க அடுத்து இன்னும் கூட போகிறாங்க. அச்சிறு பருவத்தில் தானே ஜாதி ஆசாரம், ஆசிரம ஆசாரம் என்னும் பொய் உலக ஆசாரங்களை பொய்யென அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து, அப்பருவம் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து என்னை மேநிலையில் ஏற்றி நிலைக்க வைத்து அருளினீர். அப்போ அந்த சிறு பருவத்திலேயும் ஜாதி ஆசாரமும் ஆசிரம ஆசாரம் போன்ற பொய்யுலக ஆசாரங்கள் எல்லாம் போகாமல் அவர் அங்கேயே தெளிவாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் அடுத்து சொல்கிறாங்க, அவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்கித்து அருளினீர். வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலிய பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமய ஆசாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினீர். அன்றியும் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்து அருளினீர். அப்போ பாருங்கள், எவ்வளோ விஷயங்களை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ ஏன் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் போய் மனசை செலுத்தி அங்கே போக வேண்டியது இல்லைன்னு சொல்லி தெளிவாகுது. மற்ற விஷயங்கள்லாம் போக வேண்டியதில்லை. ஜாதி, மதம், குலம், புராணம், இதிகாசம்
அந்த அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், எதுலேயும் மனசுக்கு போக வேணாம். ஏன்னா அதுலெல்லாம் போய் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அவருக்கு என்ன தெளிவாக கொடுத்துட்றாங்க, எதெல்லாம் வேணும். இங்கே தான் வந்து கடவுளுடைய உண்மை விளக்கம் நான் சொல்லி படித்தேன் பார்த்தீங்களா. இந்த உண்மை விளக்கமெல்லாம் நம்ம தெரியாமல் நம்ம சிறுமையாக இருக்கோன்றதுக்கு தான் நான் இதை எடுத்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அதாவது நம்ம வந்து அந்த சிறு குழவின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை அந்த கருப்பையிலிருந்து வரும்போது என்னென்ன கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த மனித பிறவியாக உள்ளே வந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுலேயும் அந்த கருணையினால தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடமாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்பையும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு எப்படிலாம் கடவுள் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அவர் சொன்ன இந்த அடைந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளும் வந்து என்ன பண்ணணும், உதறி தள்ளி அந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்லிட்டு வராங்க பாருங்கள், அப்படியே தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம போய் லட்சியம் வச்சு வீணாக போயிடக்கூடாது. சிறு பிராயத்துலேயே அவர் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், அதை சொல்லிட்டு வராங்க. வாலிப பருவம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக முத்தாய்ப்பா சொல்கிறாங்க பாருங்கள். அங்கனம் செய்வித்தது மட்டுமன்றி உலகியற்கண் பொன் விசைய இச்சை, பெண் விசைய இச்சை, மண் விசைய இச்சை முதலிய எந்த விசைய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பயிற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டுமென்னும் கருணை நன்முயற்சியை பெருவித்து சுத்த சன்மார்க்க தனி நெறி ஒன்றையே பயிற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் சாகா கலா அனுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்களை எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லபமும் கடவுள் ஒருவரே என்கின்ற உண்மை ஞானமும் கர்மசித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப பெருவாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுளம் கொண்டு அருட்பெரும் ஜோதியராகிய நான் எவ்விதத்தும் அறிதற்கு அறிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கு உண்மை பெரும் காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கு அறிய உண்மை பெரும் செயல்களை செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்கு அறிய உண்மை பெரு நன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவித்து அறிதற்கு அறிய உண்மை பேரனுபவங்களை அனுபவித்தும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்திலிருந்து உயிரில் கலந்து பெரும் தயவால் திருநடம் செய்து அருளுகின்றீர். இங்கனம் செய்தருள்கின்ற தேவரீர் அது திருவருட் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். பாருங்கள், இதோட முடிச்சிடுறாங்க அந்த பெரு விண்ணப்பத்தை. அப்போ கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தில் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இங்கே உள்ள விஷயம் அதுதான் சொல்லுதுன்னு என்னுடைய சிற்றறிவுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை வந்து நான் சொல்கிறதோடைய இந்த இதை வந்து பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை ரியலைஸ் பண்ணி ஒரு தடவை முடிஞ்சால் இந்த பெரு விண்ணப்பத்தில் போய் அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே படிக்கும்போதே நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த முடிவை அவர் சொல்லிட்டாரு பாருங்கள். என்ன, அதாவது சுத்த சன்மார்க்கம் ஏன் இந்த பாதைக்கு வரணுன்றது இப்போ நான் கடைசியாக படித்தேன் பார்த்தீங்களா, அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். அதாவது முத்தேக சித்தியை பெறணும். அதுக்கு பெறுறதுக்கு என்ன பண்ணணும், அவர் வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்ன்றதை அங்கே சொல்கிறாங்க. எல்லா உயிர்களும் பாருங்கள், எடுத்தோன்னு எப்படி சொன்னாங்க பாருங்கள். உலகியற்கண் பொன் விசைய இச்சை, பெண் விசைய இச்சை, மண் விசைய இச்சை முதலிய எவ்விசைய இச்சைகளிலும் எனது அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டுமென்னும் கருணை நன்முயற்சியை பெருவித்து சுத்த சன்மார்க்க தனி நெறி ஒன்றையே பயிற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் சாகா கலா அனுபவ தேகங்களும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதாவது அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எக்காலத்திலும்
தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லபமும் கடவுள் ஒருவரே என்கின்ற உண்மை ஞானமும் கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளையும் பெறக்கூடிய அந்த அருட்பெரும் பேறு பெற்று வாழ்கின்ற பேரின்ப வாழ்வையும் எனக்கு கொடுத்து உண்மை பேரறிவு, உண்மை பெருங்காட்சி, அப்புறம் உண்மை பெரு நன்மைகள் அனுபவிப்பதற்கு அரிய உண்மை பேர் அனுபவங்கள் இவற்றையெல்லாம் கொடுத்து அகத்திலும் புறத்திலும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்திலிருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்து அருளுகின்றீர். இதுதான் கடவுள் உண்மை விளக்கம். இது தெரியாமல் நம்ம சிறுமையாக இருக்கோம்னு தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். நாம் எப்படி இந்த உடம்பு வந்தோம், இந்த உடம்பு வருவதற்கு நாம் என்னென்ன சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இந்த மனித பிறவியில் பிறந்து நம்ம வளர்ந்து அந்த கடவுளுடைய அருளினால் நமக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதோடு கூட இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் வள்ளல் பெருமான் கடவுள் உண்மை விளக்கம்னு என்ன சொல்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயணத்தில் வள்ளல் பெருமான் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா வள்ளல் பெருமான் எல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, முத்தேக சித்தியை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அந்த கடவுள் அவருடைய உடல்லையும் உள்ளத்துலையும் கலந்து ஒன்றாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையை நம்ம அடைஞ்சிடலாம். இந்த கருத்துக்களோடையும் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி